ஜி இன்றைக்கி ஒரு கெஸ்ஸிங் ஒன்று பார்க்கலாம் எப்படின்னு பாருங்கள். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நேற்று எப்படி அடிச்சு நான் ஓரளவு பார்த்துட்டு போயிடலாம். நேற்று அடித்த நம்பர் BC94 தரமான நம்பரு. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின்லையும் சரி ஓப்பன்லையும் சரி நம்ம அதிகமாக கொடுத்த நம்பர் அதுதான். நம்ம லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பனில் வீடியோ போடும்போது பார்த்தீங்கன்னா 13ஆம் தேதி BC94 ரொம்ப ஸ்ட்ராங்காகவே கொடுத்துருப்பேன். அதுக்கப்புறம் 17ஆம் தேதி BC94 கொடுத்துருப்பேன். அதே மாதிரி ஜாயினில் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் அதிகமாக கொடுத்த நம்பர் வந்து BC94 தான். அது கண்டிப்பாக வரும்னு சொல்லிட்டு ரொம்ப நம்பிக்கையாகவே இருந்தேன். என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா இங்கே சீபோர்ட 1 வச்சு பார்த்தீங்கன்னா இந்த மாதம் ஒரு 91 71 வேறு ஒன்றே கிடையாது. இந்த 71க்கு ஒரு 74 சொல்லி அடிச்சிட்டான். ஒரு 91க்கு கண்டிப்பாக ஒரு 94 அடிப்பான் சொல்லிட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இருந்தது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 94 சொல்லி கரெக்டாகவே முடிச்சிட்டான். ஓகேவா, இப்போ 71க்கு ஒரு 74, 91க்கு ஒரு 94 சொல்லி கரெக்டாகவே பேட்டர்ன் முடிச்சிட்டான். நம்ம எதிர்பார்த்த மாதிரி கரெக்டாக அடிச்சிட்டான். நம்ம வந்து நிறைய பேர் அதை ஃபாலோ பண்ணீங்க, நிறைய பேர் வந்து ஃபாலோ பண்ணலை. மேக்ஸிமம் சொல்லிக்கிறது என்னென்னா 3 நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா என்ன வேணால் பண்ணி விட்டுருவான். ஏபிபிஸ் தான் பெஸ்ட்டு. அதுவும் பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணுறது பெஸ்ட்டு. ஓகேவா, நம்ம ஒரு நம்பர் கொடுப்போம், அது அன்றைக்கி நம்ம ஸ்ட்ராங்காக வர சொல்லி கொடுப்போம். ஆனால் பார்த்தீங்கன்னா வராது. ஆனால் பார்த்தீங்கன்னா அது யாரோ அப்படியே அதை விட்டுட்டு அடுத்த வேலையை பார்க்க போயிடுவீங்க. ஆனால் மேக்ஸிமம் அதை வந்து ஃபாலோ பண்ணுறது பெஸ்ட்டு. நான் வந்து மேக்ஸிமம் ஒரு நம்பர் கொடுக்கணும், அதிகமாக கொடுக்கணும், அந்த நம்பர் நோட் பண்ணி வச்சுக்குவாங்க. அதே நம்பரை ஃபாலோ பண்ணிட்டு வாங்க, கண்டிப்பாக வரும். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு கெஸ்ஸிங் ஒன்று போயிடலாம். இது இன்றைக்கின்னு இல்லை, அது கண்டிப்பாக இதை ஃபாலோ பண்ணுறது பெஸ்ட்டு. அது எதுக்காக சொல்கிற மட்டும் பார்த்துக்கோங்க. ஓகே, நல்ல நம்பர் தான், இதை ஃபாலோ பண்ணிக்க. எப்படின்னா இந்த 7 9 வச்சு அடிக்கிற நம்பர் எல்லாமே இந்த மாதிரி பேட்டர்லாம் கரெக்டாக முடிச்சிடும். என்னென்னா பிசியில் பாருங்கள் 72, பிசியில் 92, 72க்கும் 92 கேப்பில் ஒரு 82 குறையும். அது கரெக்டாக ஒரு நாள் விட்டு பாருங்கள் 82 சொல்லி அந்த பேட்டர்னை முடிச்சிருப்பான். 72 92 கேப்பில் ஒரு 82 குறையும். அது கரெக்டாக 82 முடிச்சிருப்பான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே ஏபியில் 74, ஏபியில் வந்து பார்த்தீங்கன்னா 74 94, அப்போது ஒரு 84 கேம் குறையும். அது கரெக்டாக வந்து 84 சொல்லி லாஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அதையும் முடிச்சிருப்பான். இதெல்லாம் இந்த மாதிரி நம்பர்லாம் ஃபாலோ பண்ணுறது பெஸ்ட்டு. கொஞ்சம் லேட்டாக தான் வரும், ஆனால் பார்த்தீங்கன்னா அடிச்சிருவான். ஓகே, 74 94 கேப்பில் ஒரு 84 குறையும். அது கரெக்டாக 84 சொல்லி அடிச்சிட்டான். இப்போ நமக்கு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பிசியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 74 அடிச்சிட்டான். பிசியில் ஒரு 94 அடிச்சிட்டான். அப்போ 74க்கும் 94 கேப்பில் ஒரு 84 குறையும். அந்த பிசி 84 இன்னும் ஒரு 5 நாள் அதை ஃபாலோ பண்ணால் கண்டிப்பாக அடிச்சிடலாம். பிசி 84 ஃபாலோ பண்ணுறவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க, வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி பிசி 84 வந்தால் 3 நம்பர் மட்டும் என்ன நம்பர் மட்டும் பார்த்துக்கலாம், கண்டிப்பாக பார்த்துக்கோங்க. நல்ல பேட்டர்ன் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதம் வந்து பார்த்தீங்கன்னா 2க்கு மேலே 2 நம்பருக்கு மேலே எதெல்லாம் ஒரே மாதிரி அடிக்கிறானோ அதெல்லாம் திருப்பி அடிக்கிறேன். என்னென்னா எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இங்கே ஏசி பாருங்கள் 72, ஏசி 72, ஒரு நாட்டு ஏசி 72. ஓகேவா, அதுக்கு முன்னாடி ஒரு ஏசி 72 அடிச்சிருக்கான். இப்போ இதை மட்டும் பார்த்துக்கோங்க. ஏசி 72, ஏசி 72 2 வாட்டி அடிச்சிட்டான். இந்த 72 திருப்பி நமக்கு 27 சொல்லி கேம் முடிச்சிட்டான். அந்த 27 அடிக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த 742 அப்படியே வந்து பாக்ஸில் போட்டிருப்பான். ஓகேவா, இதான் பேட்டர்ன், நல்லா நோட் பண்ணிக்கோங்க. எதெல்லாம் 2 வாட்டி அடிக்கிறானோ அதை வந்து திருப்பி அடிக்கிறான். அது திருப்பி அடிக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த நம்பரில் இருக்கிற ஒரு நம்பர் எடுத்து பாக்ஸ் போட்டு தான் கேமை முடிக்கிறான். இதுதான் பேட்டர்ன். ஓகேவா, அடுத்து பார்த்து 2 வாட்டி அடிக்கிறது பார்த்தீங்கன்னா இங்கே ஏசி வந்து 15, திருப்பி ஏசி வந்து 15. ஓகேவா, இந்த ஏசி 15 வந்து 2 வாட்டி அடிச்சிருக்கான். அப்போ 15 திருப்பி 51 சொல்லி அடிக்கணும். அதே மாதிரி 51 சொல்லி இந்த பேட்டர்னை முடிச்சிருப்பான். ஓகேவா, இதெல்லாம் 2 வாட்டி அடிக்கிறானோ அதெல்லாம் திருப்பி அடிக்கிறான். அது திருப்பி அடிக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு நம்பரை வந்து சேம் நம்பர் தான் அடிச்சு முடிக்கிறான். 165 165. ஓகேவா, இதே மாதிரி தான் வச்சு முடிக்கிறான். இப்போ நமக்கு அதுக்கப்புறம் 2 வாட்டி அடித்த நம்பர் பார்த்தீங்கன்னா 2 வாட்டி சேம் நம்பர் அடித்த பார்த்தீங்கன்னா ஏசி 45, ஏசி 45. அப்போ 245 அடிச்சிருக்கான். கண்டிப்பாக அதை திருப்பி நமக்கு ஏசியில் வந்து பார்த்தீங்கன்னா 54 சொல்லி ஒன்று அடிக்க வாய்ப்பு இருக்குது. அப்படி 54 சொல்லி அடிச்சிட்டான்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இதுலேருந்து ஒரு நம்பரை எடுத்து 3 நம்பர் எடுத்து பாக்ஸ் போட போகிறான். இங்கே 485 இருக்குது. அப்போ 485 பாக்ஸ் போட்டு 584 சொல்லி இந்த மாதம் அடிக்க வாய்ப்பு இருக்குது. எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா பிசி 84 சொல்லி ஒரு ஃபாலோயிங் நம்ம சொல்லியிருக்கேன். அப்படி பிசி 84 வந்தால் நமக்கு ஒரு ஏசி 54 சொல்லி வரணும். இங்கே 245க்கு ஒரு 54 திருப்பி அடிக்கணும். அப்போ 54 வந்தால் பிசி 84 ஃபாலோயிங் ரெண்டுத்தையும் சேர்த்தாக்கா நம்ம வந்து பார்த்தா ஒரே நம்பரு 584 சொல்லி ஒரு நம்பரை ஃபாலோ பண்ணுறது பெஸ்ட்டு. இன்னும் ஒரு 5 நாள் பார்த்தீங்கன்னா 584 ஃபாலோ பண்ணிக்கோங்க, வரதுக்கு வாய்ப்பு இருக்கும். இந்த பேட்டர்ன் புரியுதா பார்த்துக்கோங்க, நல்ல பேட்டர்ன் இது. இதோட தெளிவாக சொல்ல முடியுமான்னு தெரியல. ஓகேவா, திரும்பி பார்த்துங்க. என்னென்னா எதெல்லாம் 2 வாட்டி அடிக்கிறானோ அதெல்லாம் வந்து திருப்பி அடிக்கிறான். அதுதான் பேட்டர்ன். ஏசி 72, ஏசி 72 அதை திருப்பி நமக்கு 27 சொல்லி அடிச்சிருப்பான். இந்த 27 அடிக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த 742 பாக்ஸ் போட்டு முடிச்சிருப்பான். ஓகேவா, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே ஏசி வந்து 15, இங்கே ஏசி வந்து பார்த்தீங்கன்னா 15, ஏசி வந்து பார்த்தீங்கன்னா 15. இது 2 வாட்டி ஏசி 15 அடிச்சிருந்தா அந்த 15 2 ஏசி 15க்கு ஒரு 51 சொல்லி திருப்பி அடிச்சிருந்தா இந்த 2 ஏசி 15 திருப்பி அடிக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு 165 160 சொல்லிட்டு ஒரு நம்பர் பாக்ஸ் போட்டிருந்தான். ஓகேவா, அதுக்கப்புறம் 2 வாட்டி அடித்த நம்பர் பார்த்தீங்கன்னா ஏசி 45, ஏசி வந்து 45. ரெண்டுமே 2 வாட்டி ஏசி 45 அடிச்சிருக்கான். அப்போ 3வது எப்படின்னா 45 திருப்பி 54 சொல்லி அடிச்சே ஆகணும். அப்படி 54 சொல்லி அடிச்சிட்டானாக்கா நம்ம 584 சொல்லி ஒரு நம்பர் பாக்ஸ் போட்டுக்கலாம். இந்த 485 அப்படியே பாக்ஸ் போட்டு 584 சொல்லி ஒரு நம்பர் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேவா, வரது வாய்ப்பு இருக்கும். அடுத்து இன்னொரு கெஸ்ஸிங். ஓகேவா, அதுவும் பார்த்தீங்கன்னா வரது வாய்ப்பு இருக்குது. ஃபாலோ பண்ணிக்கோங்க. என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா ஓகே, இந்த 2 வச்சு அடிக்கிற நம்பர் எல்லாம் 6 வச்சு முடிக்கலாம் சொல்லி என்னென்னா 22
அதுக்கு ஒரு 26 சொல்லி அடிச்சிட்டான். 22க்கு ஒரு 26 அடிச்சிட்டான். 42க்கு ஒரு 46 அடிச்சிட்டான். அப்போ பேலன்ஸ் இருக்க ஒரே ஒரு 2 மட்டும் தான் இருக்குது சி போர்டில். 82க்கு ஒரு 86 அடிக்கணும். அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதம் கண்டிப்பாக அடிச்சே ஆகணும். அது 86. அப்படி பிசி 86 கொஞ்சம் தரமாகவே இருக்குது. அப்படி 86 அடித்தா 3 நம்பர் மட்டும் என்ன வரும் மட்டும் பார்த்துக்கலாம். கண்டிப்பாக பார்த்துக்கோங்க. ஓகே. இந்த 3 நம்பர் பார்த்தீங்கன்னா, இந்த சி போர்டு ஆர வச்சு அடித்த நம்பர் எல்லாமே வந்து நோட் பண்ணிக்கோங்க. 146 அடித்தா அடுத்து பார்த்தீங்கன்னா 326. அதுக்கப்புறம் சி போர்டு ஆர வச்சு பார்த்தீங்கன்னா 216. இது வரைக்கும் சி போர்டு அடித்த நம்பர் எல்லாத்தையும் நோட் பண்ணிக்கோங்க. வேறு எதுவுமே இல்லை. சி போர்டை வச்சு பார்த்தீங்கன்னா 3 நம்பர் அடிச்சிருக்கான். இதை நம்ம டைப் பண்ணினா உங்களுக்கு ஈஸியாக புரியும் நினைக்கிறேன். நோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சி போர்டு ஆர வச்சு பார்த்தீங்கன்னா 146. அடுத்து பார்த்தீங்கன்னா 326. அடுத்து பார்த்தீங்கன்னா 216. ஓகேவா? இதில் என்ன புரியுது மட்டும் பார்த்துக்கோங்க. கரெக்டாக பார்த்தீங்கன்னா புரியும் உங்களுக்கு. பிசி 26 அதை வந்து பார்த்தீங்கன்னா ஏசியில் 26 சொல்லி அடிச்சிட்டான். ஓகேவா? இங்கே பிசி 16 அதை எடுத்து ஏசியில் வந்து 16 சொல்லி அடிச்சிட்டான். இங்கே பிசி வந்து 46. அப்போ நம்ம ஒரு ஏசி 46 சொல்லி ஒரு பெண்டிங் வந்தாகணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே என்ன குறையுது மட்டும் பாருங்கள். 1 2 3 4. ஓகேவா? இப்போ நமக்கு பி போர்டு பாருங்கள். 1 2 இங்கே 3 வந்தால் கேம் கம்ப்ளீட் ஆகிடும். நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இப்போ நமக்கு பிசியில் பாருங்கள் 46. ஃபஸ்ட்டு பாருங்கள் பிசி 16 26 36 46. பிசியில் வந்து பார்த்தீங்கன்னா 36 வந்தால் கம்ப்ளீட் ஆகிடும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஏசியில் வந்து பாருங்கள் 16 26 36 46. அப்போ ஏசியில் வந்து 46. ஓகே. அப்போ 436 வந்து கேம் கம்ப்ளீட் ஆகிடும். ஓகேவா? அதை வந்து பார்த்தீங்கன்னா ஏசி 46 வச்சு 436 சொல்லி ட்ரை பண்ண பெஸ்ட்டு. அதில் 436க்கு அவன் 36 அடிப்பான்னு தெரியாது. 36க்கு ஃபுல் பவர். 36க்கு பார்த்தீங்கன்னா ஒரு நம்பர் பவர் பண்ணால் 36க்கு ஒரு நம்பர் பவர் பண்ணால் 86. அதனால் மேக்ஸிமம் 86 வந்து நீ ட்ரை பண்ணுறது பெஸ்ட்டுன்னு நினைக்கிறேன். அப்படி ட்ரை பண்ணால் 486 சொல்லி ஒரே ஒரு நம்பர் ட்ரை பண்ணிக்கலாம். நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஏசியில் வந்து பார்த்திங்கன்னா ஏசியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம வந்து என்ன நம்பர்னால் ஏசியை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா ஏசி 16 அடிச்சிட்டான். ஏசி 16 அடிச்சிட்டான். ஏசி 36 அடிச்சிட்டான். அடுத்து ஏசி வந்து பார்த்திங்கன்னா 26 அடிச்சிட்டான். அப்போ ஏசி வந்து ஒரு 46 அடிக்க வாய்ப்பு இருக்குது. அப்படி 46 அடித்தானாக்கா 486 சொல்லி ஒரு நம்பர் ட்ரை பண்ணலாம். ஏன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக அடித்து 85 நிறுத்தி வச்சுருக்கான். 485 சொல்லிவிட்டு அந்த 485க்கு ஒரு 486 சொல்லி ஒரு ப்ளஸ் பண்ணி அடிக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால் 486 ஃபாலோ பண்ணுறவங்க ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. நான் எப்பயும் சொல்கிறதா ஒரு நம்பர் நிறுத்துறானா கண்டிப்பாக ஒரு நம்பர் ப்ளஸ் பண்ணி தான் அடிப்பான். அதான் என்னென்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 594 ஃபாலோ பண்ணியிருந்தோம். 590 எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா 593க்கு தான் ஒரு நம்பர் ப்ளஸ் பண்ணி 590 அடிப்பான் சொல்லியிருந்தேன். ஆனால் பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி நம்பர் பார்த்தீங்கன்னா 993. அந்த 993க்கு ஒரு 994 சொல்லி அடித்து முடிச்சிருப்பான். ஓகேவா? இப்போ அதே பேட்டர்னில் பார்த்தீங்கன்னா 485. அந்த 485க்கு ஒரு 486 சொல்லி இந்த மாதம் ஃபாலோ பண்ணுறது பெஸ்ட்டு. அதை ஃபாலோ பண்ணிக்க. அது இன்றைக்கே கூட வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. 486 பிசி 86 இன்றைக்கே வரலாம். என்ன ரீசன் மட்டும் பார்த்துக்கோங்க. இங்கே நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இதே சேம் பேட்டர்ன் ஒன்று அடிச்சிருந்தான். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எங்கன்னு பார்த்தீங்கன்னா இங்கே நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இங்கே பிசி பாருங்கள் 82 அடிச்சிருப்பான். 82க்கு ஃபுல் பவர் வந்து பார்த்தீங்கன்னா 8க்கு பவர் பார்த்தீங்கன்னா 3 2க்கு பவர் 7. 82க்கு ஃபுல் பவர் வந்து பார்த்தீங்கன்னா 37 அடிச்சிருப்பான். அப்படியே அடுத்த நாள் பாருங்கள் 20க்கு ஃபுல் பவர் வந்து 75. ஓகேவா? 2க்கு பார்த்தீங்கன்னா பவர் வந்து 7 0க்கு பவர் 5. அவன் என்ன பண்ணால் மட்டும் பார்த்துங்க. 82க்கு ஃபுல் பவர் வந்து 37 20க்கு ஃபுல் பவர் வந்து 75. இந்த மாதிரி கரெக்டாக அடித்து முடிச்சிருப்பான். அப்போ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே நமக்கு பிசி பாருங்கள் 47க்கு சி போர்டு மட்டும் பவர் பண்ணால் 42. 47க்கு ஒரு 42 சொல்லி அடிச்சிருப்பான். இங்கே 81 அடிச்சிருக்கான். 81க்கு ஒரு 86 சொல்லி இன்றைக்கே வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. பிசி 86 இன்றைக்கே வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? மேக்ஸிமம் இதை மாதிரி தான் அடிச்சுட்டு வரான். ஒரு நம்பர் பவர் பண்ணி அடிக்கிறேன்னா இங்கே 42 அதுக்கு ஒரு 47 சொல்லி முடிச்சிருப்பான். இங்கே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 24 அதுக்கு ஒரு 29 அடிப்பான் சொல்லியிருந்தேன். அன்றைக்கி பிசி 29 அன்றைக்கி வின்னிங் நம்ம ஜாயினில் நம்ம வந்து அன்றைக்கி 229 சொல்லி அன்றைக்கி கொடுத்துருப்போம் இதே பேட்டர்னில். ஆனால் பார்த்தீங்கன்னா 729 சொல்லி அன்றைக்கி ஒரு நம்பர் அடிச்சிருப்பான் பவர் பண்ணி. அதே சேம் ரூட்டு தான். இப்போ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா பிசி 86 இன்றைக்கும் வரலாம். என்னென்னா 47க்கு ஒரு 42 81க்கு ஒரு 86. அப்போ பிசி 86 வரலாம். அப்படி 86 வந்தால் 486 சொல்லி ஒரு நம்பர் ஒன்று ட்ரை பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் பிசி ட்ரை பண்ணுங்கள். ஓகேவா? 3 நம்பர் என்ன வேணால் பண்ணலாம். ஓகே, ட்ரை பண்ணிக்கோங்க. அது வந்து இன்றைக்கி வரலாம்னு பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேவா? 486 அப்படி இல்லை ஒரு நம்பர். அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம 584. ஓகேவா? 2 நம்பர் ஃபாலோ பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் ஃபாலோ பண்ணுறது பெஸ்ட்டு. நம்ம ஒரு நம்பர் கொடுக்குறோமா அதை வந்து ஃபாலோ பண்ணுறது பெஸ்ட்டு. நம்ம கொடுக்குற நம்பர் என்றைக்குமே ஃபெயில் ஆகணும் கிடையாது. கண்ணா கொஞ்சம் லேட்டாக அடிச்சிடறேன். ஏன்னா எக்ஸாம்பிள் எவ்வளோ நம்பர் நம்ம ஃபாலோயிங் கொடுத்துருக்கேன். என்னென்னா இங்கே 52க்கு ஒரு நம்பர் ப்ளஸ் பண்ணி 53 அடிச்சிருப்பான். ஏபிலேருந்து ஒரு நம்பர் ப்ளஸ் பண்ணி பிசி அடிக்க தான் பேட்டர்னு. 52க்கு 53. இங்கே ஏபி வந்து 05 அதுக்கு ஒரு நம்பர் ப்ளஸ் பண்ணி 06 அடிச்சிருப்பான். இப்போ இங்கே ஏபி வந்து பார்த்தீங்கன்னா 90 அதுக்கு ஒரு 91 அடிப்பான் சொல்ல நம்மளால் ஃபாலோ பண்ணால். ஆனால் இப்போ 91 அடித்தான். ரொம்ப லேட்டாக வந்து அடித்தான். ஆனால் கண்டிப்பாக அடிச்சிருவான். கொஞ்சம் லேட்டாகவே அடிச்சிடறான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னொரு நம்பர் ஃபாலோயிங் கொடுத்துருந்தேன். என்னென்னா பிசி பார்த்தீங்கன்னா 19
பிசி 19 அத எடுத்து ஏசில 19 அடிச்சிருந்தா, இப்போ இங்க பிசி வந்து பார்த்தீங்கன்னா 69 அத எடுத்து ஏசில 69 அடிச்சிருந்தா, இப்போ இங்க பிசி வந்து பார்த்தீங்கன்னா 79. கண்டிப்பா இந்த மாசம் ஒரு ஏசி 79 அடிப்போம்னு சொல்லிட்டு போன மாசம் எண்டுல வந்து பார்த்தீங்கன்னா ஏசி 79 வச்சு 709 சொல்லி ஒரு நம்பர் ஃபாலோயிங் குடுத்துருப்போம். அதே மாரி ஏசி 79 வந்து பார்த்தீங்கன்னா கரெக்ட்டா வச்சு முடிச்சுட்டான். நம்ம வந்து குடுக்குற நம்பர் அடிக்கிறான். கொஞ்சம் இன்னும் லேட்டா அடிக்கிறான். நம்ம வந்து 709 சொல்லி குடுத்துருப்போம். 709க்கு அவன் 907 சொல்லி ஒரு நம்பர் பாக்ஸ் போட்டிருப்பான். அதே மாரி பார்த்தீங்கன்னா, இன்னொரு ஃபாலோயிங் நம்பர் என்னன்னா, ஏசி 65 ரொம்ப நாளா ஃபாலோ பண்ண நம்பர். எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, ஏசில 35 அடிச்சுட்டான், ஏசில 95 அடிச்சுட்டான். ஒரு ஏசில 65 அடிப்பான்னு சொல்லி ரொம்ப நாளா ஃபாலோ பண்ணான். அப்படி ஏசி 65 அடிச்சா 615 தான் அடிப்பான்னு சொல்லியிருந்தேன். ஆனா 615க்கு 165 சொல்லி அன்னைக்கு பார்த்தீங்கன்னா மிஸ் ஆயிடுச்சு. அன்னைக்கும் பார்த்தீங்கன்னா, சில நம்பர் நம்ம குடுக்குறோம். ஆனா பார்த்தீங்கன்னா, அது வந்து அன்னைக்கு வரல. நம்ம வந்து அடுத்த கெஸ்ஸிங் நம்ம போயிடுறோம். ஆனா பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறம் வந்து நம்ம விட்டதுக்கப்புறம் கரெக்ட்டா அடிச்சிடுறான். நேத்துலாம் ரொம்ப பார்த்தீங்கன்னா, ரொம்ப பேர் ஃபீல் பண்ணாங்க. ஜி 94 மிஸ் பண்ணிட்டேன் ஜி, 94 மிஸ் பண்ணிட்டேன் ஜி அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா, அத ஃபாலோயிங் சொல்லியிருந்தேன். தெளிவா சொல்லியிருந்தேன். ரொம்ப நாளுக்கு ஃபாலோயிங் சொல்லியிருந்தேன். நெறைய பேர் வந்து அத விட்டுட்டீங்க. இப்போ சொல்றது என்னன்னா, ஒரு நம்பர் எடுக்கிறோமா அத ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கிற ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. 3 நம்பர விட்டு அவாய்ட் பண்ணிட்டு நீங்க ஏபிபிசி ட்ரை பண்ணுங்க. கண்டிப்பா வின்னிங் வரும். ஓகேவா? அதனால பார்த்துக்கோங்க. நம்ம குடுக்குற நம்பர ஃபாலோயிங்ல பார்த்துக்கோங்க. ஓகே. இதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா கெஸ்ஸிங் தேவைப்பட்டவங்க மட்டும் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வாட்ஸ்அப் நம்பர் பார்த்தீங்கன்னா, 9087006845 ஓகேவா? இதில வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதில வந்து நம்ம டெய்லி வீடியோ போடுறோம். அதில வந்து உங்களுக்கு கண்டிப்பா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா இந்த மாதம் பார்த்தீங்கன்னா, நெறைய நம்பர் நம்ம குடுத்துட்டோம். ஜாயின்ல வந்து பார்த்தீங்கன்னா, என்ன நம்பர்லாம் குடுத்துருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து அன்னைக்கு 145ன்னு குடுத்தோம். ஆனா 146 சொல்லி அடிச்சுட்டான். எங்க ஏபி 07 சொல்லி குடுத்துருந்தேன். ஏபி 07க்கு கரெக்ட்டா பாஸ் ஆச்சு. ஏன்னா 079 சொல்லி அன்னைக்கு குடுத்துருந்தோம். சி போர்டு வந்து பார்த்தீங்கன்னா, பவர்ல அடிச்சுட்டான். பிசி 45 நம்ம குடுத்துருந்தேன். அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பிசி எல்லாருமே வின்னிங்கு. பிசி 29 சொல்லி குடுத்துருந்தேன். பிசி 29 எல்லாரும் வின்னிங்கு. ஓகே. அது பிசி 94 ஃபாலோ பண்ண சொல்லியிருந்தேன். நெறைய பேர் ஃபாலோ பண்ணியிருந்தீங்க. ஜாயின் பண்ணுறவங்களுக்கு அவங்க காசு வேஸ்ட் ஆகாது. எப்படியாவது வின்னிங் வந்துருது. அத வந்து பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா ப்ளே பண்ணுறோம். கரெக்ட்டா யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஓகே. பார்த்துக்கோங்க. இன்னைக்கு கெஸ்ஸிங் பார்த்தீங்கன்னா 2 ஆப்ஷன் தான். இன்னைக்குன்னு இல்ல. அத ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 584 பிசி 84 ஃபாலோ பண்ணிக்கோங்க. 584 வரணும். அடுத்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, இன்னொரு ஆப்ஷனா 486 பிசி வந்து 86 இத ஃபாலோ பண்றவங்க ஃபாலோ பண்றாங்க. இன்னும் ஒரு இந்த மாசம் எண்ட் வரைக்கும் ஃபாலோ பண்ணுங்க. 84, 86 ஓகேவா? அடுத்து பி போர்டு 8ன்னு அடிச்சா 84 இல்ல 86 தான் அடிக்கணும். ஓகே ஜி. பார்ப்போம் நெக்ஸ்ட் வீடியோல.